நீங்க நேத்து குட் டாட் ப்ரோக்ராம் ஈரோட்ல இருந்தது. அது ரொம்ப சூப்பரா நடந்தது நேத்து. குட் டாட் குக்கிங் கிளாஸ், லைவ் குக்கிங் கிளாஸ். எப்படி குட் டாட் உடைய ப்ராடக்ட்ஸ், வெஜ் பைட்ஸ், ரொட்டீஸ், குட் சிப் இதெல்லாம் எப்படி சமைக்கணும், அது எப்படி மசாலா போடணும், எத்தனை டைம் எடுக்கும், அது எப்படி தயார் பண்ணலாம், எப்படி டேஸ்டியா எப்படி தயார் பண்ணலாம், அது வந்து நேத்து ஈரோட்ல முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேனி செந்தில் குமாரன் சார், ஸ்டார்பல் அச்சீவர், அவருடைய டைரக்ஷன் இன்னைக்கு நடக்குது. நாளைக்கு வந்து சென்னை. ஸோ மே மாசத்துல வந்து ஆல்ரெடி 10லிருந்து 11 பிளேஸ் ப்ரப்போசல் வந்து இருக்கு. 10 to 11 பிளேசஸ். இது வந்து நீங்க ஆடிட்டோரியம் எல்லாம் புக் பண்ண அவசியம் இல்லை, நீங்க செலவு பண்ண அவசியம் இல்லை. ஒரு பிக்கப் சென்டர்ல வந்து ஒரு 30-40 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிக்கப் சென்டர், அது எங்க இருந்தாலும் நீங்க நடத்திக்கலாம். நீங்க அரேஞ்ச் பண்ண வேண்டியது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பாத்திரம், அப்புறம் ஒரு 2 டேபிள், ஒரு கேஸ் ஸ்டவ், இவ்வளவு அரேஞ்ச் பண்ணினா மீதி இருக்க ஒரு மிக்சர் கிரைண்டர், இவ்வளவு அரேஞ்ச் பண்ணினா மீதி இருக்கிற அதுக்கு தேவையான வெஜ் பைட்ஸ், ப்ரோட்டீஸ், நூடுல்ஸ், குட் சீப்பு, இதெல்லாம் வந்து குட் அவுட்காரன் கம்பெனிலிருந்தே கொண்டு வந்து சமைச்சு அதுக்கு தேவையான ஆயில், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கு தேவையான மசாலா, இதெல்லாம் வந்து உதய்பூர்காரன் அவருடைய செலவில் செலவழிச்சு அங்க வர்ற ஆட்களுக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ண வச்சு குட் டாட் குக்கிங் தெரிய வச்சு அவர் கிளம்பிடுவார். நீங்க ₹1 கூட அவருக்கு பேமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது. வந்து எந்த பியூசிக்காரன், எந்த லீடர் வந்து இதை உபயோகப்படுத்துவாங்களோ அந்த பிக்கப் சென்டரோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ பிக்கப் சென்டரோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுவாங்களோ அப்ப லீடருடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்கலி வந்து பிக்கப் சென்டர்ல டர்ன் ஓவர் நடக்கணும். பிக்கப் சென்டர்ல டர்ன் ஓவர் நடக்கணும்னா அந்த பிக்கப் சென்டர்ல வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும், சம் ஆக்டிவிட்டி. அது வந்து குட் டாட் உடைய குக்கிங் ப்ரோக்ராம் ஆகலாம், இல்ல ஸ்கேனிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் ஆகலாம், இல்ல நீங்க பிக்கப் சென்டர் மீட்டிங், ரெகுலர் ஷெட்யூல்டு மீட்டிங்ஸ் நடத்தலாம். சம் ஆக்டிவிட்டி ஷுட் ஹேப்பன் இன் எ பிக்கப் சென்டர். அந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போது படிக்கிறதுக்காக, தெரியறதுக்காக அங்க சேர்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து அந்த பிக்கப் சென்டர் வரும், வந்து படிக்கும், படிச்சு திரும்ப போகும்போது சும்மா போகிறது இல்லை. அவர் ஏதோ ஒரு பொருள், அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருள், அது கோதமாவா இருக்கலாம், சோப் ஆகலாம், பேஸ்ட் ஆகலாம், ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவார். சோ நம்மோட கூட சேர்ந்த ஆட்களே வந்து, சேர்ந்த மக்களே வந்து, சேர்ந்த டைரக்ட் செல்லர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிக்கப் சென்டர்ல வர வைக்கலாம், அதுதான் நம்ம ஆஸ் எ லீடர் என்னது பிளான் பண்ண வேண்டியது. எப்படி அவரே வந்து இது பிக்கப் சென்டர்ல கொண்டு வரலாம், இது வந்து நீங்க பிளான் பண்ணியா மட்டும்தான் அவர் வர முடியும். அவர் வந்தா தான் இது பர்ச்சேசிங் நடக்கும். சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு பிளான் பிரசன்டேஷன், கொஞ்சம் ஸ்பீடா போகுமே. அதனால நீங்க கொஞ்சம் பென்னு பென்சில் எல்லாம், நீங்க பென்னு நோட் புக் எல்லாம் நீங்க ரெடியா வச்சிடுங்க. சில பாயிண்ட்ஸ், சில மீட்டிங் டேட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சில டேட்ஸ் வரும், சில பாயிண்ட்ஸ் வரும். நீங்க எதை வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது என்னோட டீமுக்கு தெரிய வைக்கணும் அப்படி உங்களுக்கு நீங்க நினைச்சா நீங்க அதை நோட் பண்ணிட்டு கரெக்டா வந்து நீங்க டவுன்லைன்ஸ்ல அந்த விஷயம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்சிஎம் பிசினஸ். ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு உங்களை முன்னாடி ஓபன் பண்றது டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் வந்து இன்றைக்கு 21st செஞ்சுரியோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறியாச்சு. இது வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறாரு. இது ஆல்ரெடி வந்து நான் ஈரோட்ல இந்த வீடியோ பிளே பண்ணிது ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்காக, இது ஜூமில் நான் பிளே பண்றேன். நீங்க இந்த மினிஸ்டர்ஸ் பேசுற விஷயத்தை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சிடுங்க. So many things. So this government is with you, no doubt, because Chief Minister understood about this direct selling industry and about the quality of the products. And many people here, one good thing is government is unable to providing jobs to millions of unemployed youth. See, only 1% people of that motherland, of that state, can get government jobs. But remaining 99, government cannot pay salaries to them. So already here,
1% is 3.5 lakhs, but we have created 4.5 lakh jobs. I'm sure in next 10 years, these unemployed youth can get opportunity in any business or any other areas, not in the government or in the private sector, because in private sector also, it can provide only 4 lakhs to 5 lakhs unemployed youth every year. But here, there are 9 to 10 lakhs graduates and unemployed youth joining in the list every year. They cannot get jobs. More than 50% of the educated youth, they are roaming on the roads for searching opportunities. So this is the best time to convince them, to bring them into the direct selling industry for the sake of human health and well-being of the society. So with these words, I am concluding, and thanks for inviting me as a guest. And I wish you all the best in building direct selling business and in convincing the officials as well as people, and in following the ethics and rules of guidelines. Thank you. So அவர் என்ன சொன்னது நீங்க கவனிச்சிருக்கோம். அவர் என்ன சொன்னது 3 ல இருந்து 4 லட்சம் பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஜாப்ஸ், பிரைவேட் கம்பெனிகள் வந்து வேலை கொடுக்க முடியும். ஒரு 3-4 லட்சம், மேக்சிமம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா ஒரு வருஷம் 10 லட்சத்துக்கு மேல் மக்கள் வந்து எஜுகேஷன் முடிச்சு ஜோலி வேலை தேடுறாரு. ஆனா அந்த 10 லட்சத்தில வெறும் 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் வந்து வேலை கொடுக்க முடியும். மீதி இருக்கிற 50%, அதாவது 5 லட்சம் எவ்ரி இயர் வந்து வேலை இல்லாம ரோட்ல அலையுது. இவருக்கு யாரு வேலை கொடுக்குவாங்க? அதுக்கு டைரக்ட் செல்லிங் தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நெடுந்துணா வரும். வரப்போற காலத்துல இந்த 50% மக்களுக்கும் வந்து வேலை கிடைக்கணும்னா டைரக்ட் செல்லிங் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. 21st செஞ்சுரியில will be the biggest job exploring opportunity சொன்னு அவர் பேசியது. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் இதை தெரிஞ்சு வந்து கேரளாவில் 19th February வந்து ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இதை லான்ச் பண்ணிது. அதோட ஒபிஷியல் ஃபார்மேஷன் வந்து பை ஏப்ரல் மே இது ஒபிஷியல் ஃபார்மேஷன் ஆகும். ஒரு 5 to 6 months கேரளாவில் வந்து இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த நெக்ஸ்ட் 1.5 years, அதாவது நெக்ஸ்ட் 1.5 yearsல மானிட்டரிங் அத்தாரிட்டி will be formed across the country. இந்தியால மொத்தமா இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி வரும். எப்படி வந்து இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல மானிட்டரிங் அத்தாரிட்டி IRDA ஆபரேட் பண்றாங்களோ, எப்படி வந்து பேங்கிங் செக்மெண்ட்ல வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபரேட் பண்றாங்களோ as a monitoring authority, எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செக்மெண்ட்ல SEBI செபி வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டியா வேலை பண்றாங்களோ, சிமிலர்லி இன் டைரக்ட் செல்லிங் there will be a monitoring authority across the country in the next 1.5 years. So இந்த RCM வந்து எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. RCM ஒரு ஜெனுவின் கம்பெனியா, எத்திக்கல் கம்பெனியா. இது வந்து யூனியன் மினிஸ்டரா இருந்தா ஸ்மிருதி இரானி அப்படி பேசுறாரு. RCM உடைய பேரை எடுத்து பேசுறது எப்படி? இந்த RCM மாதிரி உள்ள எத்திக்கல் கம்பெனிஸ்ல வேலை பண்ற லேடி அச்சீவர்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ல வந்து எவ்வளோ கேஷ் அவார்டு கொடுக்க போகுது நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. RCM 8 कंपनियां हैं संजीव जी, only 8 कंपनी மட்டும்தான் இந்தியால இருக்க போகுது. फीमेल डायरेक्ट सेलर है. संजीव जी से मैं आज इस मंच से संकल्प चाहती हूं, उस हर टॉप डायरेक्ट सेलर फीमेल को 1,08,000 का इनाम दिया जाएगा. 1,08,000 rupees வந்து வரப்போற காலத்துல இந்த டைரக்ட் செல்லிங், ஜெனுவின் டைரக்ட் செல்லிங் கம்பெனில அந்த பேர் எடுத்து சொன்னது பாருங்க, RCM. அந்த மாதிரி 8 கம்பெனி தான் இந்தியாவில் இருக்க போகுது. 8 கம்பெனி, மேக்சிமம் 12 கம்பெனி வரைக்கும் இந்தியாவில் இருக்கலாம். இப்போ வந்து இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்கு? more than 2.5 to 3 lakh, 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பேர்ல சுட்டிட்டு இருக்கிற கம்பெனி நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம். இதுல எத்தனை கம்பெனி இந்தியாவில் இருக்க போகுது? ஒன்லி 8 ல இருந்து 12 கம்பெனி தான் இந்தியாவில் இருக்க போகுது. மீதி இருக்கிற லட்சக்கணக்கான கம்பெனி நெக்ஸ்ட் 1.5 yearsல க்ளோஸ் ஆகும்.
அதனால என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டா, நீங்க ஏதோ ஒரு கம்பெனியில நீங்க கை போட போற, நீங்க டைம் போட போற, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு வச்சா நீங்க அந்த ஜெனுவின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா உங்கள பணமும் போகும், உங்கள டைமும் போகும். ரைட்? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி, டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபேஸ் வேல்யூ. உங்களை ரிலேஷன்ஸ், உங்களை ஃப்ரெண்ட்ஸுடைய இடையில ஏதோ ஒரு கம்பெனியை கொண்டு போய் அதை சொல்லி அதுல பணம் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த கம்பெனி மூடி போனா உங்களை டைம், உங்களை பணம், உங்களை ரிலேஷன்ஷிப் இது எல்லாம் டேமேஜ் ஆகும். எதுக்கு கவர்மெண்ட் வந்து டைரக்ட் செல்லிங் இவ்வளோ சீரியஸா எடுக்கிறார்? வை கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் டைரக்ட் செல்லிங் சோ சீரியஸ்லி? ஏன்னா டைரக்ட் செல்லிங் கொடுக்கிற அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாராலும் கொடுக்க முடியாது. டைரக்ட் செல்லிங்களுக்கு டாக்ஸ் கலெக்ஷன் பண்ற மாதிரி எந்த கம்பெனியிலும், எந்த கடையிலும், எந்த பிசினஸிலும் நீங்க டாக்ஸ் கலெக்ஷன் பண்ண முடியாது. ஆர்சிஎம் மாதிரி உள்ள டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வேலை பண்ற டைரக்ட் செல்லர்ஸ் அவரோட பேரு, நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கினா 100% அந்த பில், அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண பில் வந்து உங்களை பேர்ல வித் 100% ஜிஎஸ்டி பெய்டு பில் வாங்கியா தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் உடைய பிவி உங்களை பேர்ல ஆட் ஆகும். அந்த பிவி உங்களை பேர்ல ஆட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டைரக்ட் செல்லர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வில் என்ஷூர், அவரு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னோட பேர்ல பில் ஆயிடுச்சு, அந்த பில் ஆனா மட்டும்தான் எனக்கு அந்த பிவி கமிஷன் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஃபைண்டிங் இஸ் வெரி ஈஸி டு கலெக்ட் த டாக்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜெனுவின் பில்லிங் சிஸ்டம். டாக்ஸ் எப்போ ஜெனுவினா கலெக்ட் ஆகுவாங்களோ ஆட்டோமேட்டிக்கலி எக்கனாமிக் growth ஆஃப் த கண்ட்ரி வில் ஹேப்பன். ரைட்? ஸோ டைரக்ட் செல்லிங் வந்து இப்போ நம்ம எல்லாம் ஆர்சிஎம்ல 20 years பேக் வரும்போது இந்த டைரக்ட் செல்லிங் சொன்னா எப்படி, எந்த கம்பெனியில் ஜாயின் ஆகணும், ஒரு ஜெனுவின் கம்பெனி எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த டைம்ல யாரும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மெனி யூனிவர்சிட்டிஸ் across the country, about 17 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க அதுல எல்எல்பி எடுக்கலாம், எம்பிஏ எடுக்கலாம், டிகிரி எடுக்கலாம், டிப்ளமா எடுக்கலாம், இன்க்ளூடிங் டாக்டரேட் டிகிரி வரைக்கும் நீங்க எடுக்கலாம். உங்களை பேருக்கு முன்னாடி யூ கேன் புட் டாக்டர் இன் டைரக்ட் செல்லிங் சிஸ்டம். டைரக்ட் செல்லிங்ல வந்து நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் போனா யூ கேன் டேக் டாக்டரேட் டிகிரி. அது வரைக்கும் see many universities. So now government of Indian government is serious on direct selling. Universities are serious on direct selling. IAS, IPS officers, high class officers, they are serious on direct selling. Worldwide industrial studies நடத்திட்டு இருக்கிற big organizations, they are serious on direct selling. பெரிய ஆள்கள் வந்து 21st century business opportunities direct selling already declare பண்ணியாச்சு. இப்போ நீங்க கேட்க வேண்டிய क्वेश्चन என்ன கேட்டா, why RCM? நான் RCM எதுக்கு பண்ணணும்? ஓகே, டைரக்ட் செல்லிங் க்ரோ ஆகுது எனக்கு தெரியுது, கவர்மெண்ட் சீரியஸா எடுத்தாச்சு எனக்கு தெரியுது, யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்ட் செல்லிங் சொல்லி கொடுக்கிறது, ஆனா நான் எதுக்கு RCM பிசினஸ் பண்ணணும்? The first point is RCM has completed 25 long years in the industry. இண்டஸ்ட்ரியில வந்து டைரக்ட் செல்லிங்ல RCM has already completed எத்தனை வருஷம்? 25 successful years. RCM வந்து இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் கொண்டாட போகுது. This year RCM is going to celebrate 25th anniversary silver jubilee celebration in the month of October, November. So நீங்களும் அந்த சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன்ல ஒரு பெரிய பின் அடிச்சு நீங்க ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகி, நீங்க ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆகி, நீங்க அந்த டெல்லியில் நடக்க போற நேஷனல் ப்ரோக்ராம் சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன்ல you also become an achiever and represent Tamil Nadu. இதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே, நம்பர் 2 ரீசன் why RCM, நம்ம எதுக்கு RCM செலக்ட் பண்ணோம்? இந்தியாவில இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெட் ஆபீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், கம்பெனியோட வேர் ஹவுசஸ், R&D, லேபரட்டரிஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி, இத்தனை அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்டரிஸ், இத்தனை அளவுக்குள்ள வேற ஒரு கம்பெனி நம்ம நாட்டில் இல்லை. There is no direct selling company with so big infrastructure. India's number 1 direct selling company is RCM. India's number 1 direct selling company is RCM. இந்த கம்பெனியோட டைரக்டர் is the visionary director TC Chabraji. இவரை நம்ம வந்து சும்மா ஒரு டைரக்டர்னு சொல்லி கூப்பிடல, we call him as
விஷனரி டைரக்டர். ஏன் நம்ம டிசி சப்ராஜியை வந்து விஷனரி டைரக்டர் கூப்பிடும்? பிகாஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பாலிசி கொண்டு வர போகுது, யூனிவர்சிட்டிஸ் வந்து டைரக்ட் செல்லிங் சொல்ல கொடுக்க போகுது, கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிஸும் ரெகுலேஷன்ஸும் கொண்டு வர போகுதுன்னு இவருக்கு எப்ப தெரிஞ்சது? 25 இயர்ஸ் பேக். ஏன்னா ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆனது எப்போ? 2000. கவர்மெண்ட் வந்து பாலிசி கொண்டு வந்தது இப்போ 2016. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஆர்சிஎம் ஓபன் ஆகி 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தது. இப்போ வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வந்தது ஆஃப்டர் 25 இயர்ஸ். ஆனா டிசி சப்ராஜிக்கு இது வந்து 25 இயர்ஸ் பேக்கே தெரிஞ்சு அவர் இந்த கம்பெனியை வந்து ப்ராப்பர் ஜெனுவின் எத்திக்கல் கம்பெனியா நம்மளோட முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சது. ரைட்? இந்த கம்பெனியில வந்து மோர் தேன் 4500 ப்ராடக்ட்ஸ் இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு. கம்பெனி ஸ்டார்ட் ஆன போது 25 இயர்ஸ் பின்னாடி எத்தனை ப்ராடக்ட் இருந்தது? ஒன்லி 1 pan piece. ஃப்ரம் 1 pan piece இப்ப கம்பெனியில 4500 பிளஸ் ப்ராடக்ட் இப்ப நடக்குது. 4500 ப்ராடக்ட்ஸ், 4500 அதிகம். இதுல நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபுட்வேர்ஸ் இருக்கு, பேக்கேஜஸ் இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு. டிசி சப்ராஜி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்முடைய முன்னாடி கொண்டு வர போகுது. என்னன்னு கேட்டா, நான் மட்டும் இல்ல, என்னோட பசங்களையும் நான் ஆர்சிஎம் குள்ள கொண்டு வர்றேன். I am bringing my next generation into RCM business. You also work in this business to bring your next generation. நீங்களும் RCM இல் வந்து உங்களை இந்த மந்த்லி இன்கம்காகையோ இந்த வருஷத்தோட 2025 உடைய இன்கம்காகையோ நீங்க RCM இல் வர அவசியம் இல்ல. நீங்க RCM இல் வந்து வேலை பண்றது வந்து you work it for your next generation. next generation's financial securityக்காக நீங்க RCM பில்ட் பண்ணுங்க. டிசி சப்ராஜி என்ன சொல்றாரு? இப்ப நான் 25 இயர்ஸ் ஆர்சிஎம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. பட் ஆர்சிஎம் உடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் will take this business for the next 500 years. வரப்போற 500 வருஷம் ஆர்சிஎம் உங்களை கூட இருக்கும். வரப்போற 500 வருஷம் 500 இயர்ஸ், அதாவது உங்களை நெக்ஸ்ட் 10 ஜெனரேஷன்ஸ் ஆர்சிஎம் குள்ள இருக்கலாம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கு. So build RCM business for the next generation. 25th May 25th வந்து யூத் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் தியாகராஜா ஆடிட்டோரியம் டெல்லியில நடக்க போகுது. 25th மே. தயவு செய்து உங்களுக்கு 10, 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, 24 வயசு, 25 வயசு உள்ள குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ், யூத், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் மந்த்லி கமிஷன் வாங்குற யூத் யங் பீப்புளை நீங்க டெல்லி தியாகராஜா ஆடிட்டோரியத்தில் சந்திக்கலாம். செகண்ட் ஜெனரேஷன் நீங்க அங்க பார்க்கலாம். தேர்ட் ஜெனரேஷன் கூட ஆர்சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது அப்பா வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணிது, பசங்களுக்கு கொடுத்தது, பசங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய பசங்கள் வந்து இப்ப ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற தேர்ட் ஜெனரேஷன் கூட ஆர்சிஎம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நீங்க ஆர்சிஎம் பார்க்கலாம். இதெல்லாம் வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியிலும் நீங்க பார்க்க முடியாது. நோ அதர் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் ஹேவிங் த ஹிஸ்டரி ஆஃப் ஜெனரேஷன்ஸ் டேக்கிங் இன்கம் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வளர்ந்து போயிட்டு இருக்கு, ஆர்சிஎம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு பொருள் இருந்து 4500 பொருள் ஒரு ஃபேக்டரியிலிருந்து இன்னைக்கு 140, 150 ஃபேக்டரிகள் ஆல் ஓவர் இந்தியா. இவரோட வேர் ஹவுசஸ், ஃபேக்டரிஸ் இதெல்லாம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப நான் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, how can I grow in this business? I should think about my growth. நான் எப்படி வளர முடியும்? How can I grow? RCM இல் நான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு மெயின் டியூட்டி என்னன்னு கேட்ட, this is my duty. இது என்னுடைய டியூட்டி, இது என்னோட வேலை கிடையாது. this is my duty. என்னது? 100% ப்ராடக்ட் யூஸ். நான் போடுற ஷர்ட், நான் போட வேண்டிய கோட்டு, நான் போட வேண்டிய பேண்ட், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோப்பு, பேஸ்ட், கோதம் மாவு, காஸ்மெட்டிக்ஸ், எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஷூ, செப்பல், சாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்சிஎம் பொருளா இருக்கணும். 100% நான் ஆர்சிஎம் பொருள்கள் யூஸ் பண்ணணும். இன் டைரக்ட் செல்லிங் நான் வந்து என்னோட கூட வர்ற ஆட்களை வந்து ஆர்சிஎம் பொருள்கள் யூஸ் பண்ண வச்சா மட்டும் தான் டைரக்ட் செல்லிங் த மெயின் பவர் ரீபர்ச்சேஸ் நடக்கும். ரீபர்ச்சேஸ் சொன்னா இந்த மாசம் வாங்கிய பொருட்கள் காலியானதுக்கு அப்புறம்
மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் வாங்குறதுக்கு தான் ரீபர்ச்சேஸ் சொல்லுவாங்க. வாங்கிய பொருட்கள் காலியானதுக்கு அப்புறம் RCM உடைய அவுட்லெட்ல வந்து மறுபடியும் வாங்குறதுக்கு தான் ரீபர்ச்சேஸ். ரீபர்ச்சேஸ் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் டைரக்ட் செல்லிங். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்கள டீம்ல வந்து 1000 பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. எத்தனை பேர்? 1000 பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 1000 பேரும் நெக்ஸ்ட் மந்த் வந்து 1000 ரூபாவோட பொருட்கள் அவரோட வீட்டுக்கு தேவையான கோதம் மாவு, சோப்பு, பேஸ்ட், உப்பு, அவரோட வீட்டுக்கு தேவையான 1000 ரூபாவோட பொருள் ரீபர்ச்சேஸ் பண்ணினா உங்களை நெக்ஸ்ட் மந்த் டர்ன் ஓவர் இஸ் 10 lakhs. இதே 1000 ஆட்கள் வந்து 2000 ரூபாய் ரீபர்ச்சேஸ் பண்ணினா உங்களை நெக்ஸ்ட் மந்த் டர்ன் ஓவர் இஸ் 20 lakhs. இதே 1000 ஆட்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் 5000 ரூபாயோட பொருட்கள் வாங்கினா நெக்ஸ்ட் மந்த் உங்களை ரீபர்ச்சேஸில் வர டர்ன் ஓவர் வந்து இட் இஸ் 50 lakhs. 50 lakhs 50 லட்சம் டர்ன் ஓவர் உங்களோட டீமில் நடக்கணும்னா ரீபர்ச்சேஸ் நடந்தா போதும். ஆட்கள் சேர அவசியம் இல்ல. டைரக்ட் செல்லிங்ல ரீபர்ச்சேஸ் இஸ் த ஸ்ட்ரெங்த். நான் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை பார்த்திருக்கு சார். ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் லிசன் டு மெனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி. பட் அதுல வந்து பொருட்கள் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும். குவாலிட்டி இருக்கலாம், பட் காஸ்ட் அதிகமா இருக்கும்போது ஆள்கள் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரீபர்ச்சேஸ் பண்ணலாம்னா நீங்க கட்டுற டீம் வந்து இட் இஸ் எ வேஸ்ட். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வந்து ஆட்களை எத்தனை நாள் நீங்க ஆட்களை சேர்த்துட்டே இருக்கும். நீங்க ஆட்களை சேர்த்துட்டு இருக்கும் போது பிசினஸ், நீங்க ஆட்களை சேர்க்கிறது நிக்க வச்சா உங்களை பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும். அதுதான் 99% டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில நடந்துட்டு இருக்குது. ஆனா RCMல அப்படி இல்ல. உங்களை டீமில் வந்து புது ஆட்கள் சேர்க்கிற அவசியம் கம்மி. ஒரு 10% நீங்க புது ஆட்களை போக்கஸ் பண்ணியா போதும். 90% ஃபோக்கஸ் ஆன் ஆல்ரெடி ஜாயின்ட் பீப்புள். உங்களை டீமில் ஆல்ரெடி ஜாயின் ஆன ஆட்களை நீங்க போக்கஸ் பண்ணி அவரை பர்ச்சேஸ் பண்ண வச்சா போதும். உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் வால்யூம் வரும். எனக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு 30 to 40 crores பிசினஸ் நடக்குது சார் இன் மை டீம். 30 to 40 கோடி பிசினஸ்ல 95% ஆஃப் த பிசினஸ் இஸ் ரீபர்ச்சேஸ். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ். இது ஒரே ஒரு கம்பெனி RCM மட்டும் தான் இந்த கம்பெனி இந்த ரூல் ஃபாலோ பண்றது. நீங்க செக் பண்ணிக்கலாம் சார். டீ பவுடர் மார்க்கெட்ல CTC டீ வந்து நீங்க மார்க்கெட்ல வாங்கும்போது 182 rupees கொடுக்க வேண்டியது உங்களுக்கு RCM வந்து MRP இஸ் 156. ஆனால் உங்களுக்கு வந்தது 127 128 rupeesல பில் ஆகும். அதே மாதிரி ஆட்டா ஆகட்டும், ஒமேகா ஆகட்டும், காமா ஒரிஜினல் ஆகட்டும், கார்டன் என்னது சன்ஸ்கிரீன் SPF ஃபார்முலா 50+ ஆகட்டும், வெஜ் மீட் ஆகட்டும், ஸ்ப்ரேமேக்ஸ் ஆகட்டும், நீங்க மார்க்கெட் பிரைஸ் பாருங்க, RCM உடைய MRP பாருங்க. RCM நீங்க ஒரு KYC ஜெனரேட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்டட் பிரைஸ் பாருங்க. டைரக்ட் செல்லர் டிஸ்கவுண்டட் பிரைஸ் பாருங்க. ரைட்? அப்போ RCM நான் வரும் RCM உடைய பொருட்கள் வாங்கி பயன்படுத்தியா போகுது சார். ஐ வில் கெட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், I will get Indian products, I will get at reasonable price, I will get at discounted price. மார்க்கெட்ல 163 ரூபாய் இருக்கிற ஆட்டா வந்து RCM 137 MRP, எனக்கு அது 108 rupeesல பில் ஆகி கிடைக்கும். ரைட்? சோ எனக்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டை விட ரீசனபிளான விலையில நான் ஒரு KYC கிரியேட் பண்ணி நான் RCM ஒரு டைரக்ட் செல்லர் ஆனா எனக்கு அது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும். இதுதான் யூசர்ஸ் பெனிஃபிட். நான் வாங்கி பயன்படுத்தியா போகுதும். நான் ஆட்களை சேர்க்கிற அவசியம் இல்லை. நான் ஆட்களுக்கு இந்த பொருள் கொண்டு போய் சேல் பண்ற அவசியம் இல்லை. நான் RCM கிடைக்கிற பொருள்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணியா போதும். மாசம் மாசம் வாங்கி பயன்படுத்தியா போதும். எனக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆனா இதில் ஒரு அடிஷனல் பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா தட் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ். நான் வாங்குற பொருள் கன்சிஸ்டண்டா மாசம் மாசம் வந்து 1500 PV, 2500 PV, 5000 PV இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணினா எனக்கு வந்து 1500 ரூபாயோட பொருள் ஃப்ரீ கூட கிடைக்கும் ஆஃப்டர் எவ்ரி 6 months. அந்த மாதிரி நான் 1500 நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், 2500 மெயின்டைன் பண்ணிக்கலாம், 5000 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஸ்லாப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போனா எனக்கு ஆஃப்டர் எவ்ரி 6 monthsக்கு அப்புறம் எவ்வளவு எந்த ஸ்லாப் நான் மெயின்டைன் பண்றாங்களோ அந்த ஸ்லாப் ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயா கூட கிடைக்கும். அப்ப எனக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைச்சாச்சு, மார்க்கெட்டை விட கம்மி விலையில கிடைச்சாச்சு. நான் ஒரு KYC கொடுத்தா எனக்கு டிஸ்கவுண்ட் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்டைன் பண்ணி நான் கன்சிஸ்டன்டா நான் மெயின்டைன் பண்ணிட்டு போனா எனக்கு அத்தனை பொருள் எனக்கு ஃப்ரீயா கூட கிடைக்கும். திஸ் இஸ் த யூசர்ஸ் பெனிஃபிட்.
உபயோகப்படுத்துற ஆட்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட், ரைட்? உபயோகிச்சா போதும், நீங்க ஆட்களை சேர்க்க அவசியம் இல்ல. நீங்க ஆட்களை சேர்த்து நீங்க ஒரு டீம் பில்ட் பண்ணினா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணிக்கலாம். நீங்க இந்த பொருள் எடுத்து கொண்டு போய் சேல் பண்ணினா உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கும், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணிக்கலாம். பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், அப்படி இல்லை. பயன்படுத்தியா போதும், யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா வந்து ஆர்சிஎம் அவுட்லெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் பிவி, பர்ச்சேஸ் வேல்யூ. எவ்வளவு பிவி, எத்தனை பிவி நீங்க கிரியேட் பண்ற, அதோட மேலே உங்களுக்கு வருமானம் வருது. அப்ப பிவி இன்க்ரீஸ் பண்ணினா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்? யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ரீடைலிங். யூ கேன் ஸ்டார்ட் ரீடைலிங். ஏன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி இருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால யூ கேன் செல் த ப்ராடக்ட்ஸ். பாருங்க, மார்க்கெட்ல 15 ரூபாய் உள்ள பொருள் வந்து ஆர்சிஎம்ல 10 ரூபாய், ஆனா வந்து அது உங்களுக்கு பில் ஆகிறது 9 ரூபாய். உங்களுக்கு அதுல பிவி வந்து 4 பிவி கிடைக்கும். அந்த மாதிரி ஓரோ பொருட்கள், நூடுல்ஸ் பாருங்க, நூடுல்ஸ் எத்தனாவது நூடுல்ஸ் வந்து 1 2 3 10வது ப்ராடக்ட் பாருங்க. நூடுல்ஸ் மார்க்கெட்ல 60 ரூபாய், ஆர்சிஎம்ல 50 ரூபாய். உங்களுக்கு வந்து அது 42 ரூபாய்க்கு கிடைக்கும், அதுல வந்து 20 பிவி இருக்கும். அந்த மாதிரி ஓரோ பொருட்களும் ஆர்சிஎம்ல வந்து மார்க்கெட்டை விட கம்மி விலையில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க இந்த பொருள் எடுத்து ரீட்டைல் பண்ணலாம். ரீட்டைல், மீட் அட்லீஸ்ட் 5 people every day. மீட் அட்லீஸ்ட் 5 people, 5 ஆட்களை நீங்க டெய்லி மீட் பண்ணுங்க. ஆர்சிஎம்மோட ரா மெட்டீரியல் என்ன? பீப்புள். பீப்புள் யூ மீட். நீங்க ஆட்களை எத்தனை பேரை சந்திக்கிற, அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க இந்த நெட்வொர்க் கட்டலாம், நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். எவ்ரி டே மீட் 5 people வித் திஸ் கிட். 500 ரூபாயோட கிட் கொண்டு போய் இந்த 5 பேருக்கும் ஓரோ கிட் கொடுங்க. ப்ராடக்ட் கொடுக்க வேண்டாம், கிவ் த கிட். 500 rupees இன்ட்ரோ கிட். இந்த கிட்ட கொடுத்து அவருக்கு சொல்லுங்க, இதுக்குள்ள டீ பவுடர் இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு, டூத் பேஸ்ட் இருக்கு, உப்பு இருக்கு, கோதம் மாவு இருக்கு, கிரேட் 1 பாத் சோப் இருக்கு, வாஷிங் பவுடர் இருக்கு, கொசு பத்தி இருக்கு, என்னது ஃபைபர் ஆட்டா உபயோகிச்சிருக்கிற நூடுல்ஸ் இருக்கு, அப்புறம் ஷாம்பு இருக்கு, பென் இருக்கு. அப்படி சொல்லி நீங்க இந்த கிட்ட அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. 500 rupees கிட். இது உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க வாங்கினா 600 ரூபாய் ஆகும். ஆனா நமக்கு வந்து இந்த கிட் எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 390 rupees கிடைக்கும். So from every kit you will be making a profit of 100 rupees. ஒரு நாள் வந்து நீங்க 5 கிட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது from each kit you will be earning 100 rupees. So every day you can make 500 rupees. இந்த வேலை வந்து நீங்க 20 days, ஒரு மாசம் வந்து 20 days கூட நீங்க வேலை பண்ணினா you can make 10,000 rupees profit only by introducing kit into the market. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, நீங்க வாங்கி கொண்டு வந்து உங்களை வீட்டுல ஃப்ரண்ட் ரூம்ல நீங்க ஒரு டிஸ்பிளே வால், ப்ராடக்ட் டிஸ்பிளே வால் செட்டப் பண்ணணும். நீங்க உங்களை பேர்ல வந்து ஒரு டிஸ்பிளே வால் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை ஃப்ரண்ட் ரூம்ல ஒரு 10,000 rupees, ஒரு 20,000 rupees, ஒரு 30,000 rupees, ஒரு 50,000 rupees, உங்களுக்கு எத்தனை பொருள் ஸ்டாக் பண்ண முடியுமோ அத்தனை அளவுக்கு நீங்க பொருள்கள் ஸ்டாக் பண்ணுங்க. எங்க? உங்களை வீட்டுல ஃப்ரண்ட் ரூம். தட் இஸ் கால்ட் டிஸ்பிளே வால். பொருள் இருந்தா செல் ஆகும், பொருள் இல்லாம நீங்க சும்மா பேசிட்டு இருந்தா உங்களுக்கு பிசினஸ் ஆகாது. பொருள் இருந்தா பொருள் சேல்ஸ் ஆகும். ரெண்டாவது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா, பிவி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இஸ் ஹோம் மீட்டிங். எங்க யாரு வந்து உங்களை பேசிய கேட்டு யாரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்களோ, யாரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்களோ, யாரு டிஸ்பிளே வால் அவருடைய வீட்டுல பண்ணுவாங்களோ, 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் நீங்க சொல்லியதுனால கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்களோ, அவரோட வீட்டுல நீங்க ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் ஹோம் மீட்டிங். அந்த வீட்டுக்குள்ள சுற்றும் இருக்கிற ஆள்களை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு ஆர்சிஎம் டீயோட ஸ்பெஷாலிட்டி சொல்லி கொடுங்க, ஆர்சிஎம் கோதம் மாவோட ஸ்பெஷாலிட்டி சொல்லி கொடுங்க, ஆர்சிஎம் டூத் பேஸ்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்லி கொடுங்க. அங்க வந்த ஆள்களுக்கு வந்து நீங்க டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்குங்க. ஆர்சிஎம் குவாலிட்டி அவருக்கு டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு தெரிய வைக்குங்க. அப்புறம் அந்த வந்த ஆள்களுக்கு எல்லாம் வந்து நீங்க ஸ்கேனிங் பண்ணுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. அவருக்கு புரோட்டீன் கம்மி இருக்கா, தண்ணி குடிக்கணுமா, இல்ல அவருக்கு
எந்த நம்ம அரிசியோட எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தணும், நியூட்ரிஷன் எந்த பொருள் அவருக்கு அவசியமாய் வரும், நீங்க ஸ்கேன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க செக் பண்ண வேண்டிய ஹோம் மீட்டிங்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா, நீங்க ஹோம் மீட்டிங் ஒரு வீட்ல நீங்க ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அந்த வீட்ல வந்து there should be a display of minimum 10 to 20,000 rupees product. Display maximum products possible. அப்புறம் நீங்க பேச வேண்டியது ஹோம் மீட்டிங்ல என்ன பேசணும், டாக் அபவுட் ப்ராடக்ட்ஸ், பொருள் பத்தி பேசணும். நீங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருந்ததும் ஏர்ஃபோர்ஸ்ல சுத்திட்டு இருந்ததும் அங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை, நீங்க வேற நெட்வொர்க்கில் போய் ஃபெயிலியர் ஆன கதைகளும், அப்புறம் வந்து முயலுட கதை, சிங்கத்தோட கதை, புலியோட கதை, அதெல்லாம் அங்க தேவையில்லை. ஹோம் மீட்டிங்ல நீங்க பேச வேண்டியது இஸ் அபவுட் ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் குவாலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. வந்த ஆள்களை நீங்க ஸ்கேன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணுங்க. டோட்டலா வந்து நீங்க ஒரு ஹோம் மீட்டிங்ல பேச வேண்டிய சமயம் எவ்வளோ, 30 to 45 மினிட்ஸ் மேக்சிமம். 30 to 45 நிமிஷத்தோட உள்ள நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணி முடிச்சிடணும். அன்னைக்கு நீங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். வந்த ஆள்களுடைய பேரு, எந்த இடம், எங்கேருந்து வந்தது, அவரோட போன் நம்பர் என்ன, அவர் வாங்கிய பொருள் என்ன, அவர் டீ பவுடர் வாங்கியிருக்கா, நியூட்ரிஷன் வாங்கியிருக்கா, இல்ல நம்ம எக்ரிகல்ச்சர் ஹரிசஞ்சீவனியுடைய ஏதாவது பொருள் வாங்கியிருக்கா, அது எதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாகும். யார் எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொண்டு போயிருக்காங்களோ அவர் எந்த ஒரு ஈல்டுக்கு அவர் போட போறாங்க, அவரு நெல்லுக்கு போடுறாங்களா, இல்ல கரும்புக்கு போடுறாங்களா, இல்ல தெங்கு போடுறாங்களா, மாவுக்கு போடுறாங்களா, அது ஃபாலோ பண்றதுக்கு யூ ப்ளீஸ் மெயின்டைன் ஏ ரெஜிஸ்டர். அவர் வாங்கிய பொருள்களுடைய இன்ஃபர்மேஷன் அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கணும். so that you can follow up and get further orders and further business. Team building is depth building. இந்த மாதிரி நீங்க பொருள்கள் வாங்கி பயன்படுத்தி பொருட்களை கொண்டு போய் ஆட்கள் கிட்ட ரீட்டைல் பண்ணி நீங்க வீடா போய் நீங்க ஹோம் மீட்டிங் எங்க டிஸ்பிளே வால் பண்ணி இருக்கலாங்களோ அங்க ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணி நீங்க டீம் பில்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் ஏரியா இஸ் டெப்த் பில்டிங். டெய்லி நீங்க புது ஆட்களை மீட் பண்ணணும். டெய்லி நீங்க பொருள்கள் சேல் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்பான்சர் அண்ட் ரைட் ஸ்டார்ட் அப், அந்த புது ஆட்களுக்கு வந்து ரைட் ஸ்டார்ட் அப் கொடுக்கணும். அப்புறம் புது ஏரியால நீங்க என்ட்ரி ஆகணும். நான் நிறைய பேரை ஆர்சிஎம்ல பார்த்திருக்கேன் சார், நிறைய பேரை ஆர்சிஎம்ல பார்த்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா அவர் சொல்றாரு நான் ராயல்டி அச்சீவர், நான் ராயல்டி அச்சீவர், நான் ராயல்டி அச்சீவர். 5 வருஷம் ஆச்சு நான் ஸ்டார் அச்சீவர், நான் ஸ்டார் அச்சீவர், நான் ஸ்டார் அச்சீவர், நான் ஸ்டார் அச்சீவர். ஏன் அவரு வந்து ஸ்டார் அச்சீவ்மெண்ட்ல இருந்து ராயல்டியிலும், ராயல்டி வந்து கோல்டில் இருந்து ஸ்டார் கோல்டிலேக்கும், ஸ்டார் கோல்டில் இருந்து பிளாட்டினத்திலேக்கும், பிளாட்டினத்திலிருந்து ஸ்டார் பிளாட்டினத்திலேக்கும், பிளாட்டினத்திலிருந்து வந்து டெக்னிக்கல் அச்சீவரான பேர்ல், ஸ்டார் பேர்ல், அந்த மாதிரி பெரிய பின் அச்சீவ்மெண்ட் ஏன் பண்ண முடியலன்னு கேட்டா அவரு வந்து இருக்கிற இடத்திலே சுட்டிட்டு இருக்கு. புது இடத்துக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, எக்ஸ்பேண்ட் பண்ணல. புது இடத்துக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி புது ஆட்களே, புது நண்பர்களே உங்களோட டீமில் கொண்டு வந்தா தான் உங்களை பின் வந்து மாறும். நீங்க வந்து ஸ்டார்ல இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கிற 20-25,000 இன்கத்திலிருந்து நீங்க 35-40,000 50,000 இன்கத்திலேயே நீங்க ஸ்டெப் அப் பண்ணணும்னா நீங்க புது ஏரியா, புது லீடர்ஸே உங்களை டீமில் கொண்டு வரணும். அப்பதான் நீங்க 5,000 பிவில இருந்து 10,000, 10,000 பிவில இருந்து 20,000, 20,000 இருந்து 40,000, 40,000 இருந்து 70,000 இருந்து 1,70,000, ஓபனர் இருந்து ஈகிள் இருந்து ரன்னர் இருந்து வின்னர் இருந்து ஸ்டார். அப்படி ஸ்டார்ல வரும்போது உங்களை மினிமம் இன்கம் 20-25,000 rupees. அதுக்கப்புறம் வந்து நீங்க கோல்டு, ஸ்டார் கோல்டு, ராயல்டி அச்சீவ்மெண்ட் படிப்படியா நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களை மினிமம் இன்கம் 30-35-40,000 இருந்து நீங்க 50-55,000 ராயல்டில எல்லாம் வந்து 60,000, 70,000, 80,000, 1 lakh rupees எல்லாம் ராயல்டி இன்கம் வாங்குற ஆள்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. நான் கொஞ்சம் சிம்பிளா கம்மியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டார் பிளாட்டினம் அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது நீங்க டெக்னிக்கல் லெவல்ல போகும். பிவி எப்படி இன்க்ரீஸ் ஆகுமோ, உங்களை டீமில் வர்ற ஆட்களுடைய எண்ணம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுவாங்களோ, உங்களை டீமோட டெவலப்மெண்ட் வந்து புது ஏரியால எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும்போது உங்களை பின் மாறி போயிட்டே இருக்கும். நீங்க பெர்லில வரும், ஸ்டார் பர்லில் வரும். நிறைய அச்சீவர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பெர்ல் லெவல் இருக்கு. நிறைய ஆட்கள் வந்து தமிழ்நாட்டுல ஸ்டார் பல் அச்சீவர்ஸ் இருக்கு. நிறைய பேர் எமரால்டு லெவல் இருக்கு. 2 பேர் தமிழ்நாட்டுல வந்து 2 பேர் எமரால்டுல இருக்கு. இன்னும் யாரும் வந்து எமரால்டுல இருந்து மேல போகல. தட் இஸ் கால்ட் ஸ்டார் எமரால்டு.
ஸ்டார் எமரால்டு தமிழ்நாட்டுல இன்னும் யாரும் வரல. நானும் வெயிட்டிங்ல இருக்கு. Who will be the first star emerald of தமிழ்நாடு? நானும் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 பேர் ஆல்ரெடி வந்து எமரால்டு லெவல் வந்திருக்கு. நம்ம காமராஜ் சார் எமரால்டு லெவல் அச்சீவர் அண்ட் முகமது அஸ்கர் ஃப்ரம் திண்டிகல் திருச்சி, he is also in emerald. 2 பேர் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டுல எமரால்டா இருக்கு. ஆனா who will be the first star emerald? இன்னைக்கு பெர்ல் அச்சீவரா இருக்கிற ஆள் ஸ்டார் எமரால்டு வருவாங்களோ, இல்ல கோல்டில் இருக்கிற ஆள்கள் வந்து சடனா வந்து ஃபாஸ்டா டீம் கட்டி அவரு ஸ்டார் எமரால்டுல போவாங்களோ, ரூபியில போவாங்களோ சொல்ல முடியாது. யாரு வேணா வந்து ஆர்சிஎம்ல யார வேணா ஓவர்டேக் பண்ணி பெரிய பின் அச்சீவ் அடிச்சுக்கலாம். என்னுடைய டீம்ல ஐ ஆம் ஏ ரூபி அச்சீவர். என்னுடைய டீம்ல வந்து ஸ்டார் ரூபி இருக்கு. என்னுடைய டீம்ல வந்து சஃபயர் அச்சீவர் இருக்கு. என்ன பின்னாடி தள்ளி என்னுடைய டீமில் உள்ள என்னுடைய டவுன்லைன்ஸ்ல வந்து முன்னாடி வந்து அச்சீவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல பெரிய ஹாப்பினஸ், பிகாஸ் மை டீம் மெம்பர்ஸ் ஆர் ப்ரூவிங் good and better than me. They are proving to be better, good leaders than me. அப்படி உங்கள டீம்ல ஆட்கள் வரும்போது உங்கள லைஃப் டைம் இன்கம் கேரண்டீடா வரும். so march towards emerald. Yes, very good 2026. so அப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நீங்க டைமண்ட் கூட அடிச்சுக்கலாம். you can become a diamond. so team building is very important. ஆட்களை கொண்டு வரணும், புது ஏரியால நீங்க டெவலப் பண்ணணும். உங்கள டீமில் வர்ற ஆட்களை நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், சேல்ஸ் பண்ண வைக்கணும், ஹோம் மீட்டிங் பண்ண வைக்கணும். அப்படி நீங்க டீமில் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தா உங்கள டீம் வந்து பில்டா போயிட்டே இருக்கும். நீங்க பெரிய பின்ன அடிச்சு முன்னிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது எதுக்கு நான் டீம் கட்டணும் சார், எதுக்கு நான் ஆட்களை சேர்க்கணும் சார், why should I build the team? என்ன டீம் பில்டிங்கோட பெனிஃபிட் என்ன? you will get passive income. நீங்க வேலையில போனாலும் பிசினஸ்ல போனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது இஸ் ஆக்டிவ் இன்கம். நீங்க வேலைக்கு போகும்போது வருமானம், நீங்க வேலைக்கு போகலன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினா நீங்க அந்த ஷாப் ஓபன் பண்ணும்போது வருமானம், நீங்க அந்த ஷட்டர் போட்டா உங்கள வருமானம் க்ளோஸா போகும். எவ்வளவு பழைய வேலை ஆனாலும் சரி, எவ்வளவு பழைய பிசினஸ் ஆனாலும் சரி, நீங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் வேலையில வருமானம், நீங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் பிசினஸ்ல வருமானம். நீங்க ஒரு டாக்டர் ஆனாலும் சரி, நீங்க ஒரு வக்கீல் ஆனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிறது ஆக்டிவ் இன்கம். ஆனா நீங்க ஆர்சிஎம்ல வந்து ஒரு டீம் கட்டும் போது நீங்க கொஞ்ச நாள் டீமை சீரியஸா கட்டினா உங்களை டீம்ல 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் எல்லாம் வர ஆரம்பிச்சா, அவர் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க வச்சா, அவரெல்லாம் ஒரு லீடரா மாத்தினா, நீங்க உட்கார்ற இடத்துல நீங்க வேலை எதுவும் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் த லைஃப் டைம், ஃபார் த ஜெனரேஷன்ஸ். தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். நீங்க ஆக்டிவா இல்லானாலும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். அந்த வருமானம் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் கிடைக்கும், மணி ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களை லிவிங் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஸ்டைல் மாறும். நீங்க ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருந்தால் கார்ல மாறும், கார் ஓட்டிட்டு இருந்தால் பெரிய காரை வாங்கும், சின்ன வீட்டுல வசிச்சுட்டு இருந்த ஆள் பெரிய பங்களா கட்ட ஆரம்பிக்குவாங்க. நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிராவல் பண்ணி இருந்தால் ஏசி டிராவல் பண்ண ஆரம்பிக்குவாங்க. தேர்ட் கிளாஸ் ஏசியில டிராவல் பண்ணால் செகண்ட் கிளாஸ் ஏசியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில டிராவல் பண்ண ஆரம்பிக்குவாங்க. தமிழ்நாட்டில இருந்து டெல்லியில் போனோம்னா நீங்க ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருந்த ஆள்கள் வந்து பிளைட்ல போக ஆரம்பிக்குவாங்க. தட் இஸ் கால்ட் லைஃப் ஸ்டைல். உங்களை லைஃப் ஸ்டைல் மாறும். நீங்க மீட்டிங்ல வரும்போது நீங்க பெரிய கார்ல வரும், இல்லன்னா நீங்க பஸ்ல வரும், உங்களை லைஃப் ஸ்டைல் மாறும். அதுக்காக நீங்க டீமை பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேரு கிடைக்கும், பெரிய பேரு. உங்களை பேரை சொல்லி தமிழ்நாட்டுல டீம் வளர்த்த ஆரம்பிக்குவாங்க. இந்த இடத்துல ஈரோட்ல ஒரு பெரிய லீடர் இருக்கு, திருச்சியில ஒரு பெரிய லீடர் இருக்கு, சென்னையில ஒரு பெரிய லீடர் இருக்குன்னு சொல்லி உங்களை பேரை ஆட்கள் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களை பேரை வந்தா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் ஆகும். உங்களுக்கு ஆட்களுடைய இடையில ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்கும். நீங்க நிறைய இடத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க நிறைய இடத்துல போகும்போது அங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பாருங்க சார். வேலையிலும் பிசினஸிலும் இருக்கிற ஆள்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பிலிம் பார்க்க போகுவாங்க. நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற ஆள்கள் பிலிம் பார்க்க போகிறது இல்ல. ஏன்னா ஆர்சிஎம்ல இருக்கிறதே இட்ஸ் எ வெரி பிக் என்டர்டெயின்மெண்ட். நம்ம பெரிய ஆர்சிஎம் பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து டான்ஸ் நடக்கும், பாட்டு நடக்கும்,
அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். நானும் மீஷை சுகுமாரும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ல வந்து நிறைய டான்ஸ் ஆடி இருக்கு. பில்வாராயில டான்ஸ் ஆடி இருக்கு, தமிழ்நாட்டுல டான்ஸ் ஆடி இருக்கு, பெங்களூர்ல டான்ஸ் ஆடி இருக்கு, எர்ணாகுளத்துல டான்ஸ் ஆடி இருக்கு. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆர்சிஎம்மில் உள்ள ஆட்கள் பிலிம் பார்க்க போகிற அவசியம் இல்லை. ஆர்சிஎம்மில் இருக்கிறதே பெரிய என்டர்டெயின்மெண்ட். சோ டிராவல் பண்ணிக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம், நிறைய ரிலேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்திலும் போகாமையே நீங்க உட்கார்ந்த இடத்திலே நீங்க உங்களை டீமில் உள்ள ஆட்கள் உங்களை அப்ளைன் ஆகட்டும் டவுன்லைன் இருக்கட்டும், நீங்க ஒரு போன் பண்ணி சொன்னா நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை அங்க நடக்கும். அது கேரளாவில் ஆகட்டும், கர்நாடகாவில் ஆகட்டும், ஆந்திர பிரதேசில் ஆகட்டும், டெல்லியில் ஆகட்டும், பஞ்சாபில் ஆகட்டும், ஹரியானாவில் ஆகட்டும், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து போன் பண்ணினா உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை நடக்கும். தட் இஸ் கால்ட் ரிலேஷன், த யூஸ் ஆஃப் ரிலேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்காக நீங்க டீம் பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளவு அளவுக்கு ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி கிடைக்கிறது ஆர்சிஎம்ல. நீங்க டீம் பில்டிங்ல கூட சம்பாதிச்சுக்கலாம். சோ ஆர்சிஎம்ல வந்து உங்களுக்கு வருமானம் வரும் பணமா மட்டும் இல்ல, ஆரோக்கியமா மட்டும் இல்ல சார். நிறைய ஸ்டைல் ஆஃப் உங்களை லைஃப் ஸ்டைலே மாறுது, உங்களை பேசி மாறுது, உங்களுக்கு கிடைக்கிற பப்ளிக்ல இருந்து கிடைக்கிற ரெஸ்பெக்ட் மாறுது, உங்களை பேரு ஃபேம் மாறுது, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். வரப்போற காலத்துல இந்தியால நிறைய கம்பெனிகள் எல்லாம் இருக்காது சார். நீங்க இப்போ உங்களை பேக்ல 5 கம்பெனியோட ஆல்பம், 5 கம்பெனியோட லீஃப்லெட் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனி எல்லாம் இருக்காது சார். நெக்ஸ்ட் 1 year 1.5 yearsல அந்த கம்பெனிகள் எல்லாம் மூடி போகும். More than 2.5 lakhs companies are expected to be closed in the next 1 year. வரப்போற ஒரு வருஷத்துல நியர்லி 2.5 lakhs 2.5 லட்சத்துக்கு மேல் கம்பெனி, டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட பேர்ல அலைஞ்சிட்டு இருக்கிற கம்பெனிகள் க்ளோஸ் ஆக போகுது இந்தியால. அந்த கம்பெனியில 1 or 2 கம்பெனி உங்களை பேக்ல இப்ப இருந்துட்டு இருக்கலாம். அந்த கம்பெனி எல்லாம் தூக்கி வெளியில போடுங்க சார். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி, டோன்ட் வேஸ்ட் யுவர் ரிலேஷன்ஷிப், டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபேஸ் வேல்யூ. Be with the genuine, ethical, strong company like RCM and build it for your next generation. வரப்போற ஜெனரேஷன்ஸ் உடைய செக்யூரிட்டிக்காக, ஹாப்பினஸ்க்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து RCM பில்ட் பண்ணிக்கலாம். So thank you very much for calling me and speaking to Tamil Nadu. தமிழ்நாட்டில் பேசுறது நன்றி. நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டிக்கலாம். தமிழ்நாட்டில் இனியும் RCM நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்ப வந்து 2-3 இடத்துல மட்டும்தான் RCM ஓட டிப்போ இருக்குது. வர 2-3 இடத்துல மட்டும்தான் டிப்போ இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள ஓரோ டிஸ்ட்ரிக்ட்லும், ஐ திங்க் இன் தமிழ்நாடு இட்ஸ் அபவுட் 35, 36 or 38 districts. 35 இருந்து 40 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு there should be a டிப்போ வரப்போகுது. யாரு கொண்டு வரும் எனக்கு தெரியாது. யார் கொண்டு வரும்? அவர் வரப்போற காலத்துல he will be the crorepati. He will be the crorepati of Tamil Nadu. He will be the crorepati. யாரு இந்த 38 தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட்லும் டிப்போ கொண்டு வர போகுது? He will buy his personal private jet, helicopter or jet. Guarantee. And this is going to happen in the next 5 or 10 years. வரப்போற 5-10 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள RCM டாப் லீடர் will buy his private jet or helicopter. அந்த ஹெலிகாப்டர்ல, அந்த ஜெட்ல தான் he is going to attend the next upcoming RCM meetings. So thank you very much. நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டிக்கலாம், சேர்ந்து நம்ம RCM பிசினஸ் பில்ட் பண்ணிக்கலாம். Thank you very much. ஜெய் RCM.